இங்க சாரதா ஒரு பக்கம் விஜய் கிட்ட, ஏன் தம்பி உங்களை இப்படி தொந்தரவு பண்றீங்க, நாங்க உங்களுக்கு என்னதான் பண்ணோம், சொல்லப்போனா நீங்க பண்ண விஷயத்தெல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டு மறுபடியும் காவேரி உங்க கூட அனுப்புன்னு நினைக்கிறீங்களா, நீங்க பண்ணதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா விஜயுமே, இங்க பாருங்க அத்தை, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த டைம் நான் அக்ரிமெண்ட்டை போட்டதை வச்சு நீங்க எல்லாருமே என்ன கணக்கு போடாதீங்க. நான் உண்மையிலுமே அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நான் அக்ரிமெண்ட் போட்ட நிலைமை வேற. அதுக்கப்புறம் நான் காவேரியோட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட நிலைமையை மாறிடுச்சு. நான் காவேரி இல்லாம இனிமேல் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு அதை விட முக்கியம் காவேரி மட்டும் தேவையில்ல, நீங்க எல்லாருமே வேணும். நீங்க எல்லாருமே மறுபடியுமே என் கூட வந்து இருக்கணும். நீங்க வேணா வந்து என்ன செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பொண்ணை நான் எப்படி பாத்துக்கிறேங்கிற விஷயத்த என் கூட இருந்து நீங்க பாருங்க. இங்க எல்லாரும் எதிர்பார்க்காத மாதிரி இங்க காவேரியை நான் ராணி மாதிரி பாத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட சாரதாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சொல்லப்போனா விஜய் வந்து ரொம்பவே ஓப்பனா பேசின விஷயம். இந்த பக்கம் சாரதாக்கு ஒரு வேளை இங்க காவேரிக்கும் விஜய்க்கும் இன்னுமே வந்து மனசுக்குள்ள லவ் இருக்க தான் செய்யுது. ஆனா நமக்கு இங்க விஜய் பிடிக்கவே இல்லை. அவர் பண்ண துரோகத்தை நம்மளால ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்கிருந்து எதுவுமே பேசாம கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்க எல்லாருமே என்னாச்சு சாரதா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சாரதாவுமே இருக்கிறதுல ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிற மாதிரி, இங்க பாருங்க, காவேரி வேணா விருப்பப்பட்டா போயிட்டோன்னா போயிட்டு, ஆனா அவங்க விஜய் கூட போனான்னா மறுபடியும் என் முகத்துல முழிக்க கூடாது, என்னை வந்து பார்க்க கூடாது. அவளுக்கு விஜய் மேல விருப்பம் இருக்கு அப்படின்னா அவ தாராளமா போகட்டு. ஆனா இந்த குடும்பத்துல இருந்து அதுக்கப்புறம் அவ பிரச்சனைன்னு வர்றப்போ அவளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இங்க சாரதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க காவேரியுமே, என்னம்மா இது இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களை மீறி என்ன செய்ய போறேன், நீங்க ஏன் இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க கங்காவுமே, மா நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்குமா, இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாட்டியுமே, இங்க பாரு சாரதா, நீ என்ன இது இப்படி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க, ஒன்னு சரியான முடிவெடு. சொல்ல போனா நீ இனிமேல் விஜயை பார்க்க போவாத, போனா உங்ககிட்ட பேச மாட்டான்னு சொன்னா அவ இங்க இருக்க போறா, இல்ல விஜய் கூட நானே சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நீயே போய் சேர்த்து வச்சுட்டு வா. இது அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம நீ போனா என்ன வந்து பார்க்க கூடாதுன்ற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் இந்த பக்கம் வந்து சாரதாவுமே அங்கே விஜய் சொன்ன எல்லா விஷயத்தையுமே எங்கள் காவேரி வீட்டில் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே காவேரிக்கு புரியுது, விஜயுமே காவேரியை ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த. அது மட்டும் இல்லாமல் இது அவர் வாயால் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே காவேரி யார் பேச்சையுமே கேட்காம டேரெக்டாக அங்கேருந்து கிளம்பி எங்கள் விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க போகும்போது ஹவுஸ் ஓனர் மேடம் வந்து காவேரியை மறைச்சு, ஏண்டி எதுக்கடி இப்படி போயிட்டே இருக்கீங்க, சொல்லப்போனால் அந்த தம்பி என்னதேண்டி தப்பு பண்ணிட்டான், ஏதோ கடையில் ஏதோ வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த அப்பளத்தை கொண்டு வந்து கொடுத்தான், அதுக்காக இப்படி போட்டு எல்லாரும் திட்டி தீப்பீங்களா, ஏன் இப்படி அந்த பையனை டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ காவேரியுமே, இல்லை நான் முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்கு தான் உள்ள போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ கரெக்டாக அந்த ஹவுஸ் ஓனர் மேடமும், என்னம்மா இது ஒரு ஆம்பளையாண்ட தங்கி இருக்க இடத்துல இவ்வளோ தைரியமா உள்ள போயிட்டு இருக்க, நீ என்ன ஒரு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் காவேரியுமே அப்படியே வச்சுக்கங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து டேரக்டா உள்ள போறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஹவுஸ் ஓனருக்கு பயங்கரமான ஷாக்கு, என்னடா இது பயங்கரமான ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்களும் காவேரியை ஃபாலோ பண்ணிட்டே உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு இந்த பக்கம் விஜய் கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அப்போ விஜயுமே, விடுங்க இந்த குழந்தையாண்டாட்ட என்ன நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த ஹவுஸ் ஓனருமே, ஏண்டா விஜய் இது குழந்தையாண்டாவாடா, இது பெரிய ஆள்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விஜயுமே, பரவாயில்ல ஆண்டி இருக்கட்டு விடுங்க, நான் என்னன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் காவேரி கிட்ட பேசுறத தனியா கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்றாங்க. உடனே ஹவுஸ் ஓனருமே, சரி விஜய் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து வெளியில போறாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் காவேரியுமே, இங்க பாருங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க எந்த விஷயமும் எங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாம நீங்க என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கீங்களா முதல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் விஜயுமே, இங்க பாரு காவேரி, நான் என் லைஃப்ல இந்த அளவுக்கு லவ்வோடையும் இவ்வளோ கேரோடையும் யார் மேலேயும் நான் அனுபவிச்சது கிடையாது, ஓ மேல மட்டும் தான் இவ்வளோ அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் சொல்றேன் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இது கேட்டோன்னே காவேரியுமே, ஓஹோ அப்படியா, அப்பனா என்ன எப்போ நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க, உண்மையை சொல்ல போனா 1 வருஷம் உங்க கூட நான் இருந்திருக்கேன், அந்த 1 இயர்ல ஒரு டைம் கூட நீங்க என்கிட்ட அன்பா பேசுன மாதிரி எனக்கு என்னமோ தெரியல, அப்போ எப்படி லவ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் விஜயுமே, நீ ஏற்கனவே என்னை விட்டுட்டு கொடைக்கானல் போனல ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் காவேரியும் அந்த சீனை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா நான் கொடைக்கானல் போனேன், அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் நீ இல்லாத விஷயங்களை நான் ரொம்பவே நோட் பண்ண ஆரம்பித்தேன், நீ இல்லாமல் என்னால் வீட்டில் சுத்தமாக இருக்கவே முடியல, எங்கே பார்த்தாலும் நீ இருக்கிற மாதிரியும் உன் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தாத்தா கூட நிறைய டைம் சொன்னார், என்னடா இது காவேரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவள் தான் கொடைக்கானல் போயிட்டால அப்படின்ற மாதிரி தாத்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சது, உன் மேலே ஒரு பயங்கரமான லவ் பாண்டிங் எனக்குள்ள உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் நான் ரொம்பவே வந்து நிறைய இடங்கள்ல உன் மேலே நான் ரொம்பவே அன்பா இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்த வெளியில் உங்ககிட்ட காட்டிக்கலையே தவிர உன்னை பற்றி நான் எப்போவுமே சந்தோஷமாக யோசிச்சுட்டு இருப்பேன், உனக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன, அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உன்னை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரியுமே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து நம்புற மாதிரியே தெரியல, ஏன்னா அப்படி நீங்கள் நேசிக்கிறவராக இருந்தால் எதுக்காக டிவோர்ஸ் நோட்டீஸில் வீட்டில் வச்சு கையெழுத்து வாங்குறீங்க, அதை விட முக்கியமாக என்னை நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அதுலேயும் ரொம்ப முக்கியமாக 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் 1 இயர் முடிஞ்சிருச்சு துணிமணி எல்லாம் பேக் பண்ணிக்கன்னு சொல்லி நீங்கள் என்ன கிளப்பி விடுறதுக்காக தான் எல்லாம் தயார் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. அப்போ தான் விஜய் இருந்துக்கிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இங்கே பாரு
காவேரி, இன்னுமே நீ மக்கா தான் இருக்க. சொல்லப்போனா நான் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண சொன்னது உன்னோட டைவர்ஸ் நோட்டீஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. நான் அந்த கம்பெனியோட எம்டியா உன்னை மாத்தலாம் ட்ரை பண்ணியிருந்தேன். என் பேர்ல இருக்க ஷேர்ஸ் எல்லாத்தையுமே 2ஆ பிரிச்சு அதுல பாதி ஷேர்ஸை உன் பேர்லையும் பாதி ஷேர்ஸை என் பேர்லையும் பிரிச்சுக்கிட்டு நம்ம 2 பேருமே வந்து ஈக்குவல் எம்டியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் தான் அது. அதுக்காக தான் அந்த அக்ரிமெண்ட் நீ படிச்சு பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது கூட உன்னை பயமுறுத்தி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயத்த பண்ணேன். ஆனா நீ அதை தெளிவா புரிஞ்சுக்காம நீ சைன் பண்ணிட்ட. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீ கார் எடுத்துட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் மட்டும் பண்ணாம இருந்ததுன்னா அன்னைக்கே உனக்கு எம்டி பதவியை கொடுத்துருப்பேன். இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயமே. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் காவேரிக்கு, ஓ அப்பனா அன்னைக்கு நான் பண்ண தப்புனால தானா, நான் தான் பயந்து போயிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேனா அப்படின்ற மாதிரி இங்க காவேரியுமே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் மறுபடியும் விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு காவேரி, அதை விட முக்கியமா உன்னை துணிமணி பேக் பண்ண சொன்னது இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்றதுக்கு இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடைக்கானல் ட்ரிப்புக்காக நான் பிளான் பண்ணியிருந்தேன். இங்க பாரு அதோட ரிசிப்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த பக்கம் வந்து காவேரி கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்தா காவேரிக்கு அப்பதான் விஜய் கிட்ட புரியுது. சொல்லப்போனா இவர் என்கிட்ட நடிக்கவே இல்லை, ரொம்பவே உண்மையா தான் இருந்திருக்காரு. ஆனா என்ன சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிட்டாரு. அந்த டென்ஷன்ல தான் நானுமே அதை தெளிவா புரிஞ்சுக்காம இப்படிலாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் விஜயுமே, இங்க பாரு காவேரி, கண்டிப்பா நீ என் கூட வந்து சேரணும், அது எனக்கு தேவைதான். ஆனா உன் ஃபேமிலியோட தான் வரணும், அதான் என்னோட எண்ணம். எப்படியாவது உங்க அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா போயிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க காவேரிட்டு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதே நேரம் காவேரியுமே இங்க விஜய் பேசினதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா இனிமேல் விஜய் வந்து இங்க நம்ம ஃபேமிலியோட தான் போகணும்னு சொல்லிட்டார்ல, அதனால அவருக்கு தேவையான ஹெல்ப்பை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வெளியில போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க அந்த ஹவுஸ் ஓனர் மேடமும், என்னடி இந்த மாதிரி உள்ள இருந்து வரும்போது சிரிச்சுக்கிட்டே வர, என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா காவேரியுமே அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல முடியாது, அதெல்லாம் ரகசியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு நக்கல் பேச்சு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உடனே அந்த பக்கம் அந்த ஹவுஸ் ஓனர் மேடமும் எங்க விஜய் கிட்ட வந்து, விஜய் என்னதான்ப்பா நடக்குது இந்த வீட்டில், எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு அவங்க அம்மா வந்து திட்டிட்டு போகுது, அவங்க பொண்ணு வந்து உங்ககிட்ட சிரிச்சுட்டு போகுது, எதா இருந்தாலும் எங்கிட்ட ஓப்பனா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போதான் இந்த பக்கம் விஜயுமே, இதுக்கு மேலே உங்ககிட்ட மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க உங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் ஓப்பனா பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லா விஷயத்தையும் ரொம்பவே டீட்டெயில்டு அந்த ஹவுஸ் ஓனர் மேடம் சொல்றாங்க. அதை கேட்டோன்னு அவங்களுமே, என்னப்பா இது இப்படி நடந்துட்டு இருக்கே, சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சாரதாவோட மனசை மாத்துறதுக்காக இந்த பக்கம் விஜய் கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் சாரதாவை அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள அடிக்கடி கூப்பிட்டு பேசுறது, அவங்க கிட்ட ரொம்பவே அன்பா பேசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நல்லா பாண்ட் ஆனா மட்டும்தான் அதுக்கப்புறம் விஜய் பத்தியும் காவேரி பத்தியும் எடுத்து சொல்லி மறுபடியும் இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுமே விஜய்க்காக ஹெல்ப் பண்றதுக்கு முழு மனசோட தயாராயிட்டாங்க. இன்னொரு பக்கம் சாரதாவோட மனசுல ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒருவேளை நம்ம தப்பான முடிவு எடுக்கிறோமோ, விஜய் உண்மையுமே நல்ல வந்தானோ, அவன் பண்ண ஒரு தப்ப கணக்கு வச்சுட்டு நம்ம அவனை ரொம்பவே கெட்டவனா ஒதுக்குறது தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசுக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபீல் வர ஆரம்பிக்குது. அந்த ஃபீலை நினைச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க விஜயோட வீட்டுக்கு போயிட்டு வந்த காவேரியை பார்த்துட்டு இங்க கங்காவுமே, என்னாச்சரி நீ விஜய் கிட்ட போய் என்ன பேசிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப காவேரியுமே, இங்க பாருக்கா விஜய் கிட்ட நான் ரொம்பவே தெளிவா பேசிட்டேன், அவர் மனசுல என் மேல ரொம்பவே விருப்பம் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவர் என்ன மட்டும் எதிர்பார்க்கல, நம்ம குடும்பத்தோட வேணும்ன்றாரு, நான் மட்டும் வேணும்னா என்னை கூட்டிட்டு போறதுக்கு தயங்கவே மாட்டாராம். ஆனா அவர் இப்போ நம்ம ஃபேமிலி சம்மதத்தோட தான் இதெல்லாம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட தான் இங்க இருக்காருக்கா. அதனால என்னால எதுவும் பண்ண முடியாது, நம்ம அம்மா கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் நான் அம்மா பேச்சு கேட்டு இங்க இருக்க போறேன், அம்மாவோட மனசை கன்வின்ஸ் பண்ற வரைக்கும் அவரும் அங்கதான் இருக்க போறாரு, இதுல எந்த ஒரு மாற்றமும் நடக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி இங்க காவேரியும் லைட்டா சேடாയി சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள கிளம்புறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் இங்க கங்காவுமே, அப்ப இந்த விஷயத்துல நம்ம தான் முடிவு எடுக்கணும், இப்ப விஜயும் காவேரியும் ஒன்னா செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க, அம்மா மட்டும்தானே இப்படி இருக்காங்க, அம்மாவோட மனசை மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி அவங்களும் இதை பத்தி குமரன்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க.